அவனை தவிர ஒரு யாரும் கிடையாது. அப்போ அருளுக்கு தலைவன், ஞானத்துக்கு தலைவன், மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்குரிய தலைவன் ஆறுமுக பெருமான். அவர் வழி வந்தவர் தான் அகத்தீசரும். ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, அருணகிரியாக இருந்தாலும் சரி, யாரையும் ஒரு மகானை பிடித்து கொள்ளணும். அருணகிரியாக இருக்கலாம், ராமலிங்க சாமியாக இருக்கலாம், மாணிக்கவாதாக இருக்கலாம், திருமலை தேவராக இருக்கலாம், யார் எந்த மகானாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அத்தனை மகான்களும் மரணத்தை வென்ற மகான்கள். மரணத்தை வென்ற மகான்கள் இனி பெறவா மார்க்க அடைந்தவன் ஞானிகளை முருகா, அருணகிரிநாதா, நந்தீசா, ஆறுமுக பெருமானே என்று வணங்கினால் அவன் நிச்சயம் அருள் செய்வான். என்ன கேட்டுக்கொண்டு கேட்டான். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் கேட்கக்கூடாது. நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும். இப்போ ராமலிங்க சாமிகளே, நீங்கள் பெற்ற அந்த மரணம் பெருவாழ்வு அடியேன் பெற வேண்டும் என்று கேட்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்வார்? எனக்கு தயவு செய்து இல்லைன்னா அப்போ பொருள் நிறையா இருக்கும், கோடிக்கணக்காக இருக்கும், கொடுக்க மனசு வராது. என்ன காரணம் கேட்டோம். அவன் பண செல்வத்தை செஞ்ச பாவண்டாது.